அனைவருக்கும் அன்பான இனிய வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்றைய இந்த வகுப்பில் நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய பகுதி ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவித்திருக்கக்கூடிய தேர்வுக்கு 2 தாள்கள். அதில் முதல் தாளில் பொது தமிழ், இது அனைத்து துறை அனைத்து பாடத்தை சார்ந்தவர்களுக்கும் பொதுவான பகுதியாக பொதுத்தமிழ் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த பொதுத்தமிழிலிருந்து 25 வினாக்கள் தேர்வில் இடம்பெறும் என்கிற வகையில் பாடத்திட்டம் அமைக்கப்பட்டிருக்கு. அதில் குறிப்பாக 9 தலைப்புகளில் பாடத்திட்டத்தை அவங்க கொடுத்திருக்காங்க. ஒவ்வொரு தலைப்பிலுமே ஒரு செய்தி, ஒரு பொருண்மை முதன்மையாக கொடுக்கப்பட்டு அந்த பொருண்மை சார்ந்து உரைநடை, செய்யுள், துணைப்பாடம், இலக்கணம், இந்த 4 வகையில் பாடத்திட்டத்தை நமக்கு கொடுத்திருக்காங்க. இப்பொழுது நம்ம இலக்கண பகுதியை பார்த்து கொண்டு இருக்கிறதுனால அந்த தலைப்புகளில் இருக்கக்கூடிய எழுத்து சொல் சார்ந்த இலக்கண பகுதிகளை நாம் இன்றைய வகுப்பில் விரிவாக பார்க்கலாம். அதில் முதல் தலைப்புல மொழி என்பதுல எழுத்து சொல் பற்றிய பொது செய்திகள். 2வது தலைப்பில் தொகைநிலை தொடர்கள். அடுத்து 3வது பண்பாடு என்கிற தலைப்பில் தொகாநிலை தொடர்கள். அடுத்து வல்லினம், மிகும் இடங்கள், மிகா இடங்கள். இந்த மிகா இடங்கள் என்று கொடுத்திருந்தாலும் எங்கெல்லாம் மிகும் என்பதையும் நாம தெரிந்து கொள்ளணும். பிறகு வினாவிடை வகை, பொருள்கோள் வகை. அதை தொடர்ந்து அகப்பொருள் இலக்கணம், புறப்பொருள் இலக்கணம், பாவகை அலகிடுதல், யாப்பிலக்கணம், அணி இலக்கணம். நாம் அணி இலக்கணத்தை பார்த்திருக்கின்றோம், யாப்பிலக்கணமும் நிறைவு செய்திருக்கோம். பிறகு புறப்பொருள் இலக்கணம், அகப்பொருள் இலக்கணம் இவற்றையெல்லாம் முடித்திருக்கோம். குறிப்பாக தமிழை நாம் இன்றைக்கு பயன்படுத்தும் போது இந்த சந்திப்பிழை, ஒற்றுப்பிழை மிகுதியும் பரவலா இருக்கு. தவிர்க்கப்பட வேண்டிய பிழைகள். அந்த பிழைகளை தவிர்க்கக்கூடிய நிலை எல்லோருக்கும் வாய்க்க பெறணும். அது குறித்த செய்திகளை இன்றைய வகுப்பின் முதல் நிலையாக நாம பார்க்கலாம். தொடர்ந்து ஒவ்வொரு தலைப்பா இந்த பகுதியில் குறிப்பிடப்பட்டிருக்கிற தலைப்புகளை பார்க்கலாம். அந்த செய்திகளை எல்லாம் பார்த்துவிட்டு அதையும் தாண்டி நன்னூலில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய பிற செய்திகளை அடுத்து நாம அடுத்தடுத்த நிலைகள்ல பார்க்கலாம். திரை தெரியுதுங்களா? சரி, தெரியுதுங்க. சரி சரி. வல்லினம், மிகும் இடங்கள், மிகா இடங்கள். இதில் உள்ள செய்திகள் எல்லாம் பல முறை நாம் அறிந்ததுதான் என்றாலும் பயன்பாட்டு நிலை என்று வரும்போது சில இடங்களில் சில நேரங்களில் தவறுதல்கள் நிகழ்கிறது. நான் பலமுறை குறிப்பிடுவது போல இது நமக்கான செய்தி என்பதையும் தாண்டி அடுத்தவர்களுக்கு நாம் அறிவுறுத்த வேண்டிய செய்தி, அதை சொல்லி கொடுக்கிற நிலையில நாம இருக்கோம். அந்த வகையில் இந்த செய்திகளை எல்லாம் நிச்சயம் நம்ம கவனத்துல எடுத்துக்கணும். பலருக்கும் ஏன் இந்த வல்லினத்தை மிகுத்து போடணும், ஏன் மிகாம போடணும் என்கிற அந்த தெளிவே பிற துறை நபர்கள் சிலரிடம் இல்லாமல் இருப்பது நம்ம பார்க்க முடியும். அந்த வகையில
வல்லினம் மிகும் இடம். மாணவர்களிடம் நாம் இதை அறிவுறுத்துகிற போது முதல் படிநிலை வருமொழியில் முதல் எடுத்து வல்லினம் இருக்கணும். அப்பதான் அது மிகும். எங்கு மிகும் எங்கு மிகாது அதற்கு விதிகள் உண்டு. நிலைமொழியும் வருமொழியும் புணருகிற போது, அதாவது சேருகிற போது, வருமொழியினுடைய முதல் எழுத்து வல்லினமாக இருந்தால் சில இடங்களில் அந்த வல்லினமானது மிகும். எங்கு மிகும், எப்படி மிகும், அதை நாம் விதிகள் வழி பார்த்துக்கலாம். உதாரணத்திற்காக, இது மாணவர்களுக்காக தயாரிக்கப்பட்ட ஒரு செய்தி. கவிதையை படித்தேன். இங்க இப்பு, அந்த இப்பு மிகுந்திருக்கக்கூடிய அந்த நிலை. இந்த வல்லினம் என்று பார்க்கிற போது கசட தப்பர இந்த 6 வல்லினத்துல 4 தான் ஒற்றெழுத்துக்களாக வரக்கூடியன. இக்கு, இச்சு, இத்து, இப்பு. இட்டும் இரும் பண்டைய எழுத்து வழக்கு. சில இடங்களில் இந்த வல்லினத்திற்கு இனமான மெல்லெழுத்துக்கள் வருவதும் உண்டு. சரி, ஒரு உதாரணம். மண்வெட்டி கொண்டு வா, மண்வெட்டி கொண்டு வா. இந்த 2 தொடர்களையும் நாம் பார்க்கிறோம். மண்வெட்டி கொண்டு வா, மண்வெட்டி கொண்டு வா. இங்க வல்லினம் மிகாத போது மண்வெட்டி என்கிற ஒரு கருவியை கொண்டு வா, மண்வெட்டியை கொண்டு வா. 2ஆம் வேற்றுமை தொகையாக நாம் இங்க பார்க்கிறோம். அங்க 2ஆம் வேற்றுமை தொகையில வல்லினம் மிகாது, ஆனால் விரியில மிகும். இங்கு மண்வெட்டி கொண்டு வா என்றால் மண்ணை வெட்டி கொண்டு வா என்கிற ஒரு பொருள் வெளிப்படுவதையும் நாம் பார்க்கிறோம். ஆக எதற்காக இந்த வல்லினத்தை மிகுத்தும் மிகாமலும் பயன்படுத்துறோம் என்றால் பொருள் தெளிவுதான். நாம என்ன பொருளை வலியுறுத்த நினைக்கிறோமோ அதற்கு இந்த ஒற்றெழுத்துக்கள், பல்லொற்றுக்கள், சந்தி எழுத்துக்கள் பயன்படுகின்றன. அந்த வகையில் வல்லினம் மிகக்கூடிய இடங்கள் ஒவ்வொன்றாக நாம பார்க்கலாம், ஒவ்வொரு விதியாக பார்க்கலாம். அந்த, இந்த என்கிற அந்த சுட்டு திரிபு நாம பார்த்தோம். ஆ, இ என்பன சுட்டு எழுத்துக்கள். அந்த ஆ கூட்டல் கல்லூரி, அக்கல்லூரி. அந்த ஆ என்கிற சுட்டெடுத்தே அந்த என்று திரிந்து அந்த கல்லூரி என்றும் வரும். அதனாலதான் அந்த, இந்த என்பது சுட்டு திரிவுகள் என்று குறிப்பிட்டு சொல்லுகிறோம். இதற்கடுத்து வல்லினம் மிகும். அந்த, இந்த என்கிற சுட்டு திரிவுகளை அடுத்து வல்லினம் மிகும். இரண்டாவது, இதே போன்றுதான் எந்த என்கிற வினாத்திரிவு. எக்கல்லூரி என்பதை எந்த கல்லூரி என்று நாம் குறிப்பிடுவோம். ஆக அந்த, இந்த, எந்த இந்த சொற்கள் எல்லாம் வருகிற போது அதற்கடுத்து வருகிற வல்லினமானது மிகும். மூன்றாவது, இது பரவலா பயன்பாட்டில் இருக்கக்கூடிய ஒன்று. 2ஆம் வேற்றுமை உருபு ஐ. 2ஆம் வேற்றுமை உருபு ஐ வெளிப்படையாக வந்தால் அங்கே வல்லினமானது மிகும். பாடம் படித்தேன், பாடத்தை படித்தேன்.
இங்கே ஐ வெளிப்படையாக வருகிற நேரத்துல வல்லினம் நிச்சயம் நிறுத்து போடும். இது ஒரு தொடராக நாம பார்க்கிற போதுதான் அந்த வல்லினம் மிகாமல் பயன்படுத்தும் போது பொருள் குழப்பம் ஏற்படுவதை உணர முடியும். இரண்டாம் வேற்றுமை விரி வல்லினம் மிகுவதை போல நான்காம் வேற்றுமை உருபு கு இது வெளிப்படையாக வரக்கூடிய இடத்திலும் வல்லினம் மிகும். இந்த இரண்டு நான்காம் வேற்றுமை உருபுகளை பார்க்கிற இந்த நேரத்துல அந்த இரண்டு உருபுகளும் மறைந்து வருகிற போது வல்லினம் மிகாது. அவை வெளிப்படையாக வருகிற நேரத்தில் மட்டுமே வல்லினம் மிகும். கல்லூரி சென்றேன், அங்கு வல்லினம் மிகாது. காரணம் நான்காம் வேற்றுமை உருபு பூ மறைந்து வருகிறது. அதுவே கல்லூரிக்கு சென்றேன் என்று வருகிற போது அங்கு வல்லினம் மிகும். ஐந்தாவது, பொதுவாகவே பெயரெச்சும் வினையெச்சத்துல வல்லினம் மிகாது என்கிற கருத்து உண்டு. இதில் வினையெச்சத்தில் மட்டும் சில இடங்கள் விதிவிலக்கு. சில வினையெச்சங்களில் வல்லினம் மிகும். அந்த வகையில் இகரத்தில் முடிகிற வினையெச்சங்களை அடுத்து வல்லினம் மிகும். இகரத்தில் முடிகிற வினையெச்சங்களை அடுத்து வல்லினம் மிகும். ஓடி, இகரம், ஓடி களைத்தேன். ஆடி பார்த்தேன், தேடி சென்றேன் என்பன போன்று. ஆறாவது, உகரத்தில் முடிகிற வினையெச்சங்களை அடுத்தும் வல்லினம் மிகும். அந்த உகரத்தில் முடிகிற வினையெச்சங்கள் வன்தொடர் குற்றியலுகரமா இருக்கும். வன்தொடர் குற்றியலுகரமா இருக்கணும், அந்த இடத்தில் மட்டும் மிகும். ஆக இதை நாம் வன்தொடர் குற்றியலுகரத்தை அடுத்து வல்லினம் மிகும் என்று எடுத்துக்கொண்டாலும் பொருத்தமுடையதே. பெற்றுக்கொண்டேன். இப்ப இந்த இடத்துல வெற்றி பெற்றான், அங்கு வல்லினம் போடலாமா வேண்டாமா? வெற்றி பெற்றான், உங்களுடைய கருத்து? நீங்க போடக்கூடாதுங்க. என்ன காரணத்தை சொல்லலாம் கேட்பவங்களுக்கு? வெற்றிங்கிறது இகரம். இகரம் சொல்றீங்க. சரி, நான் என்ன நினைக்கிறேன், வெற்றி பெற்றான் என்பதனுடைய விரிவே வெற்றியை பெற்றான் அதுதானே, இல்ல வேறு இருக்குங்களா? இப்ப வெற்றியை பெற்றான், அதைதான் இரண்டாம் வேற்றுமை தொகையாகத்தானே நாம வெற்றி பெற்றான் என்று குறிப்பிடுறோம். இப்போ நிச்சயமா அங்க வல்லினம் மிகாது. ஆனா பலர் என்ன செய்யறாங்க, அங்க இரும் வல்லினமா இருக்கு, ரியும் வல்லினமா இருக்கு என்கிற அடிப்படையில சிலர் பயன்படுத்துறாங்க. ஐயா இன்னொரு புறம் சொல்லுங்க ஐயா. வெற்றி பெற்றான் அது இரண்டாம் வேற்றுமை தொகை தானே? ஆமாங்க ஐயா, வெற்றியை பெற்றான் சொல்லலாம். அப்போ இரண்டாம் வேற்றுமை தொகையில வல்லினம் மிகாது இல்லையா? மிகாது. சரி, இங்கே நான் பெற்று என்கிற சொல் பார்க்கிற போது எனக்கு அந்த சொல் நினைவில் வந்துச்சு. சரி சரி. அதே போல இந்த ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சும் ஈறுகட்ட எதிர்மறை வினையெச்சும் இங்கே வல்லினம் மிகும். இந்த ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம் எப்படி கண்டுபிடிப்பது
யாருக்காவது அதுல சிரமம் இருக்கா? ரொம்ப எளிமை. ஒரு வினைமுற்று சொல் எடுத்துக்கலாம். ஏதாவது ஒரு வினைமுற்று சொல். என்ன வினைமுற்று சொல் எடுத்துக்கலாம்? ஏதாவது உண்டு. வந்தான். வந்தான். சரி, இப்ப வந்தான் என்பது வினைமுற்று சொல். இதை நாம் எச்சமா ஆக்கனா எப்படி செய்யலாம்? எச்சம் வந்து வந்து. எச்சம் ரெண்டு இருக்கு, பெயரெச்சம் வினையெச்சம். வந்து என்பது எவ்வகை எச்சம்? வினையெச்சம். சரி, பெயரெச்சமா போட்டா வந்த வந்த. வந்த. சரி, இப்போ எச்சத்தையே நாம நேர்மறை எதிர்மறை என்று இரண்டு பொருண்மையில பார்க்கலாம். இப்போ வந்தான் என்பது நேர்மறை, வரவில்லை என்பது எதிர்மறை. வந்து என்பது நேர்மறை எச்சம், வந்த என்பது நேர்மறை எச்சம். இந்த வந்து என்கிற நேர்மறை எச்சத்தையே எதிர்மறையா மாற்றினால் எப்படி சொல்லலாம்? வாரா அப்படின்னு சொல்லலாங்க. வாராது. 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 இப்போ வந்து சென்றான், இப்ப வினையச்சம் தெளிவாயிடுத்து. இங்கே வாராது சென்றான் என்பது வினையச்சம் என்பது தெளிவாகிவிட்டது. இது நேர்மறை வினையச்சம். நேர்மறையை நேர்மறைன்னு சொல்ல வேண்டிய தேவையில்லை, எச்சம் வினையச்சம் சொன்னாலே போதும். ஆனால் எதிர்மறையை நாம அது குறிப்பிட்டே சொல்லணும். இது எதிர்மறை வினையச்சம். இந்த எதிர்மறை வினையச்சத்துல இறுதி எடுத்து து. இப்போது அந்த து கெட்டு விட்டால் வாரா என்று நிற்கும். இதுதான் ஈறு கெட்ட எதிர்மறை. அதற்கடுத்து வினைச்சொல் வர்றதுனால வினையச்சம். வாரா சென்றான். வந்தான் வினைமுற்று, வந்து வினையச்சம், வாராது எதிர்மறை வினையச்சம், வாரா ஈறுகட்ட எதிர்மறை வினையச்சம். ஈறுகட்ட எதிர்மறை வினையச்சத்துல வல்லினம் மிகும். இப்ப நான் பெயரெச்சம் இந்த விதி முதல்ல ஏழாவது. படித்தான். இதை நாம் எச்சமாக பெயரெச்சமாக மாற்றுகிற போது படித்த. படித்த. சரி, படித்த பையன். எதிர்மறை பெயரெச்சம் எதிர்மறை பெயரெச்சம் படிக்காத பையன். படிக்காத பையன். இதுலயே ஈறு கெட்டு போச்சுன்னா படிக்கா பையன். அவ்வளவுதாங்க. இவ்வளவு இதுதான் ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம் என்று சொல்லுவது. வேற ஒன்றும் இல்லை, ரொம்ப எளிமைதான். ஒரு ஒரு அடிச்சொல்லை எடுத்துக்கொண்டு அதிலிருந்து பல்வேறு இலக்கணத்திற்குரிய சொற்களையும் நாம எளிமையா தருவிக்கிற நிலையை இன்றைக்கு நாம மாணவர்களுக்கு வழங்க வேண்டிய சூழல் இருக்கு. சரி, பலருக்கும் தெரிந்திருக்கும், ஒரு சிலருக்கு தெளிவு தேவைப்படக்கூடிய சூழல நாம இதை கொடுத்திருக்கோம். யாருக்காவது சந்தேகம் இருக்கா? சரி, இதே போன்று ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம், ஈறுகட்ட எதிர்மறை வினையெச்சம், இங்கே வல்லினம் மிகும். ஓடா கிடந்தான். ஓடினான் என்கிற வினைச்சொல் அதை எச்சமாக்குகிற போது ஓடிய அல்லது ஓடாது, ஓடிய
என்று வருகிற போது அது பெயரெச்சம் ஆயிடும். ஓடாது வினையெச்சம் ஆயிடும். எதிர்மறை வினையெச்சம். இந்த தூ கெட்டுவிட்டால் ஈறுகட்ட எதிர்மறை வினையெச்சம். அங்கே ஓடா கிடந்தான். அதே போன்றுதான் படிக்கா சென்றான் என்பது. ஓமை தொகையில் வல்லினம் மிகும். ஓமை தொகை ஓம உருபு மறைந்து வந்தால் அது ஓமை தொகை. தாய் தமிழ் இதனுடைய விளக்கம் தாய் போன்ற தமிழ். இங்க போன்ற என்கிற ஓம உருவு மறைந்து வர்றதுனால தாய் தமிழ் ஓமை தொகை என்று நாம் சொல்றோம். அந்த ஓமை தொகையில வல்லினம் மிகும். மலர் பாதம் இதனுடைய விளக்கம் மலர் போன்ற பாதம். ஓமை தொகையில் வல்லினம் மிகும். மற்றொன்று, இந்த ரெண்டு ஒற்றெடுத்து சேர்ந்து வருது இல்ல, தமிழில் இரண்டு ஒற்றெடுத்து சேர்ந்து வருகிறது என்று சொன்னால் அந்த இரண்டில் முதல் ஒற்றெடுத்து என்பது இந்த குறிப்பிட்ட 3 இடத்தில் ஒன்றாகத்தான் இருக்கணும். இந்த 3ல் ஒன்று முதல் ஒற்றெடுத்தா இருக்கும். அதுக்கு அப்புறம் தான் அதோட இன்னொரு ஒற்றெடுத்து வரும். மற்றபடி தமிழில் எந்த 2 ஒற்றெடுத்தும் சேர்ந்து வருவது தற்காலத்தில் பயன்பாட்டில் இல்லை. குறிப்பா ஒரு வல்லொற்றை அடுத்து இன்னொரு வல்லொற்று போடவே கூடாது. பலரும் செய்கிற ஒரு பல சூழல்கள நிகழ்கிற தவறு, கற்கை நன்றே என்று வருது. இதை எழுதும் போது கற்கை இரு பக்கத்துல இக்கு வருவது போலவே தோணும். சிலர் அப்படி பயன்படுத்துறாங்க. ஆனால் நிச்சயமா ஒரு வல்லொற்றை அடுத்து இன்னொரு ஒற்று சேர்ந்து வரவே வராது. தமிழில் 2 ஒற்றெழுத்துக்கள் சேர்ந்து வந்தால் அந்த 2ல் முதல் ஒற்றெழுத்தாக இந்த 3ல் ஏதாவது ஒன்று இருக்கும். நாம் அடுத்த செய்திக்கு போகலாம். உருவகத்திலும் வல்லினம் மிகும். ஓமைக்கும் உருவகத்துக்கும் வேறுபாடு நாம் ஏற்கனவே பார்த்திருக்கோம். இது போன்றது அது என்றால் ஓமை. இதுவேதான் அது, அதுவேதான் இது என்று துணிந்து சொல்லுவது உருவகம். ஓமைக்கும் ஓமேயத்துக்கும் வேறுபாடு இல்லாமல் ஓமைதான் ஓமேயம், ஓமேயம்தான் ஓமை என்பன போன்று துணிந்து சொல்லுவது. தாய் தமிழ் என்று பார்க்கும்போது தாய் போன்ற தமிழ் ஓமையில பார்க்கிறோம். அதுவே தமிழ் தாய் என்று பார்க்கும்போது இங்க ஓமையும் பொருள் முதல்ல வந்துருச்சு. ஓமை இரண்டாவதா வந்திருக்கு. ஆக ஓமேயத்தை முதலிலும் ஓமையை அடுத்தும் சொல்லுவது உருவகம். ஆனா ஓமையில பாருங்க, முதல்ல ஓமை வரும், அடுத்து பொருள் ஓமேயம் வரும். ஆனா உருவகத்துல முதல்ல பொருள் வரும், ஓமேயம் வரும், அடுத்துதான் ஓமை வரும். சரி, இப்ப பவளவாய் என்றால் ஓமை. வாய் பவளம், வாய்தான் பவளம், பவளம்தான் வாய் என்று இப்படியாக வருகிற இந்த உருவகத்தில் வல்லினம் மிகும். இங்க கூட 2 ஒற்றெழுத்து இருக்கு, இங்கும் 2 ஒற்றெழுத்து இருக்கு. இதுல எல்லாம் நாம் பார்க்கக்கூடிய இந்த செய்தியை நாம குறிப்பிட்டு தெரிஞ்சுக்கலாம். எண்ணு பெயர்கள்ல
8, 10 இந்த 2 எண்ணு பெயர்களை அடுத்து மட்டுமே வல்லினம் மிகும். மற்ற எந்த எண்ணு பெயர்களை அடுத்தும் வல்லினம் மிகுதல் இல்லை என்கிற மரபையும் நன்னூல் பதிவு செய்கிறது. இதற்கு எளிமையான ஒரு உதாரணம் தான் நம்ம சங்க தொகை நூல்களா இருக்கிற 8 தொகை 10 பாட்டு. 8, 10 அடுத்து மட்டுமே வல்லினம் மிகும் எண்ணு பெயர்களில். இப்ப 4 தொகை, 6 தொகை, 7 தொகை எப்படி சொன்னாலும் அங்கு மிகாது. திசை பெயர்கள், திசை பெயர்களை அடுத்தும் வல்லினம் மிகும். கிழக்கு கடல், மேற்கு கடல், வடக்கு கடல், தெற்கு கடல் என்பன போன்று. திசை பெயர்களை அடுத்து வல்லினம் மிகும். வடக்கு கோபுரம், கிழக்கு கோபுரம், மேற்கு கோபுரம், தெற்கு கோபுரம். முதலில் ஒரு பெயர் என்பதை அறுதியிட்டு தனியா நம்ம பிரிச்சிடணும். அதற்கு பிறகு அதுல இருக்கக்கூடிய உருபுகள் என்ன என்ன இடைச்சொல் இருக்கு, வேற்றுமை உருபா இல்ல மற்ற ஏதாவது இடைச்சொல் இருக்கா என்று அதை நம்ம பகுத்துட்டோம்னா அதுக்கடுத்து நமக்கு தேவையான செய்தியை அதில் உள்ளடக்கலாம். 13வது அப்படி, இப்படி, எப்படி இந்த சொற்களை எடுத்து வல்லினம் மிகும். அப்படி, இப்படி, எப்படி. அப்படி பார்த்தான், இப்படி பார்த்தான், எப்படி பார்த்தான். அப்படி சொன்னது, இப்படி சொன்னது, எப்படி சொன்னது. ஒவ்வொரு கருத்தா அன்பு கூர்ந்து குறிச்சுக்கிட்டே வாங்க. பல நூல்களிலிருந்து தொகுக்கப்பட்ட ஒரு தொகுப்பு செய்தி. சமச்சீர் புத்தகமும் மூல நூல்களும். அடுத்து மகர மெய்யில் முடியும் சொல்லை எடுத்து வல்லினம் வந்தால் அந்த மகரமை அழிந்து அவ்விடத்தில் வல்லினம் மிகும். நேற்றைக்கு கூட மகர ஈற்று புணர்ச்சி நம்ம பார்த்தோம். நீங்களும் விளக்கம் கொடுத்திருந்தீங்க. 3 நிலைகளில் மகர ஈற்று புணர்ச்சி நிகழும் என்று. இந்த மகர மெய்யில் முடிகிற சொல்லை எடுத்து வல்லினம் வந்தால் அந்த மகர மெய்யானது கெட்டு அந்த இடத்தில் வல்லினம் மிகும். மரம் கூட்டல் சட்டம், மரச்சட்டம். வட்டம் கூட்டல் பாறை, வட்டப்பாறை என்பன போன்று. பதினைந்தாவது அடுத்து நாம் முதல் விதி பார்த்தோம் இல்லையா, அதனுடைய தொடர்புடைய ஒரு செய்தி தான். சுட்டு சொற்கள், வினாச்சொல் இவற்றை அடுத்து வல்லினம் மிகுவதை போல சுட்டு எழுத்துக்கள் மற்றும் வினா எழுத்து இவற்றை அடுத்து வல்லினம் மிகும். ஆ, இ என்கிற சுட்டெழுத்துக்கள், ஏ என்கிற வினா எடுத்து இவற்றை அடுத்து வல்லினம் மிகும். ஆக சுருக்கமா சுட்டு மற்றும் வினா எழுத்துக்களை தொடர்ந்தும் சுட்டு மற்றும் வினா சொற்களை தொடர்ந்தும் வல்லினம் மிகும். அக்குடிசை, இக்குடிசை, எக்குடிசை. உங்களுக்கு பொருத்தமான உதாரணத்தை வேறு ஏதாவது உதாரணம் நீங்க எழுதணும்னு நினைச்சாலும் எழுதிக்கலாம். இதுல இருக்கிற உதாரணத்தையே பயன்படுத்தணும் என்கிற அவசியம்லாம் இல்லை. விதி ஒன்றுதான், விளக்கம் 1000 இருக்கும். சரி, அடுத்து 16
ஏற்கனவே நாம் வினையெச்சத்துல 2 வகை வினையெச்சத்துல வல்லினம் மிகும் என்று பார்த்திருந்தோம். என்னென்ன வினையெச்சம்? இகரத்தில் முடியும் வினையெச்சம், உகரத்தில் முடியும் வினையெச்சம். அதாவது வன்தொடர் குற்றியலுகரம். இகரத்தில் முடிவன உகரத்தில் முடிகிற வன்தொடர் குற்றியலுகரம். குற்றியலுகரம். இங்கே அகரத்தில் முடிகிற சில வினையெச்சங்களை தொடர்ந்து வல்லினம் மிகும். இது பரவலான பயன்பாட்டுல இருக்குங்க. ஆக, விட, என என்கிற இந்த அகரையீற்று வினையெச்சங்களை தொடர்ந்து வல்லினம் மிகும். வருவதாக கூறினான், ஆக. அவனை விட பெரியவன், விட. வருவேன் என, வருவேன் என சொன்னான். ஆக, ஆக, விட, என இந்த அகரையீற்று வினையெச்சங்களை அடுத்தும் வல்லினம் மிகும். குறிப்பா பலரும் தனிப்பட்ட நிலையில இது போன்று தவறுகளை செய்துவிட்டால் நாம தப்பிச்சிடும். ஆனா நம்ம கிட்ட ஆய்வு செய்கிற ஆய்வாளர்கள் இது போன்ற தவறை செய்யும் போது அந்த பாதிப்பு நமக்கும் வந்து சேர்ந்தது. ஈரோடு தமிழன்பன் ஒரு புது கவிதையில சொல்லுவார், அடி எவன் சொல்லிக் கொடுத்தான், அடி பிள்ளைக்கு வழி வாத்தியாருக்கு என்பது போல வரும். எவன் இல்லை, யார் சொல்லிக் கொடுத்தது என்பது போல தொடங்கி சொல்லுவார். அடி என்னவோ மாணவர்களுக்குத்தான், ஆனால் வழி ஆசிரியர்களுக்கு தானே உணர முடியுது என்பன போன்ற சூழல்கள்லாம் பலரும் தவறில்லாமல் பயன்படுத்த வேண்டிய ஒரு தேவையையும் அவசியத்தையும் வெளிப்படுத்துறதா நான் நினைக்கிறேன். சரி, அதற்கு, இதற்கு, எதற்கு இந்த சொற்களை தொடர்ந்து வல்லினம் மிகும். இந்த சொல் என்று பார்க்கும்போது ஏற்கனவே நாம அப்படி, இப்படி, எப்படி என்கிற சொற்களை பார்த்திருந்தோம். அதே போன்றுதான் அதற்கு, இதற்கு, எதற்கு இந்த சொற்களை தொடர்ந்தும் வல்லினம் மிகும். அதற்கு, இதற்கு, எதற்கு. அதற்கு சொன்னேன், இதற்கு சொன்னேன், எதற்கு சொன்னேன். இனி, தனி என்கிற சொற்களை எடுத்தோம், வல்லினம் மிகும். இடைச்சொற்கள் இனி, தனி. இனி பார்க்கலாம், இது தனி சிறப்பு கொண்டது என்பன போல இனி, தனி இந்த சொற்களை தொடர்ந்தும் வல்லினம் மிகும். இனி, தனி. நான் சற்று இடைவெளி விட்டு அடுத்து தொடர்வது என்பது நீங்க எழுதுவதற்கான நேரத்தை கொடுத்தல் என்கிற அடிப்படை தான். எழுதித்தாங்க ஐயா இருக்கும். சரிங்க, சரிங்க. மிக என்கிற சொல்லை தொடர்ந்தும் வல்லினம் மிகும். மிக, மிகப் பெரியவர், மிகச் சிறந்தது, மிகச் சிறப்பு. இனி, தனி, மிக இந்த சொற்களை தொடர்ந்து வரக்கூடிய வல்லினம் மிகும். நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிற ஓரெழுத்து ஒரு மொழி, இந்த ஓரெழுத்து ஒரு மொழிக்கு பின் வல்லினம் மிகும். ஓரெழுத்து ஒரு மொழிக்கு பின் வல்லினம் மிகும். மிகுதியா
தீப்பந்தம், பூச்செடி, இந்த பூப்பெயர் முன் பூப்பெயர் புணர்ச்சி என்பது கூட நம்ம பார்த்திருந்தோம். அதே வல்லினம் மிகலாம் அல்லது அதற்கு இன எடுத்தும் மிகலாம் என்று. கைபேசி, கைபேசி, இதுல ஒரு விதிவிலக்கு இடம் ஒன்று உண்டு, அதை நாம் அடுத்து பார்ப்போம். 21வது கருத்தாக, ஆறாம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகும். அது இப்ப புலித்தோல், புலியினது தோல். புலியினது தோல். அது என்று அந்த உருவு மறைந்த இடத்தில் புலித்தோல், பசுத்தோல். இரு பெயரொட்டு பண்பு தொகையில் வல்லினம் மிகும். இரு பெயரொட்டு பண்பு தொகையில் வல்லினம் மிகும். இரு பெயரொட்டு பண்பு தொகை என்றால் முதற் பெயர் சிறப்பு பெயரா இருக்கும், இரண்டாவது பெயர் பொது பெயராக இருக்கும், இடையில் ஒரு பண்பு உருபு ஆகிய என்கிற பண்பு உருபு மறைந்து வரும். அவ்வாறு வருவது இரு பெயரொட்டு பண்பு தொகை. இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் அந்த சொல்லிலேயே அந்த விளக்கமும் பொதிந்திருக்கு. இரு பெயர், இரண்டு பெயர் ஒட்டி வரும், அதுல ஒரு பண்பு மறைந்து வரும். இரு பெயர் ஒட்டு பண்பு தொகை. 23வது, சால, தவ, தட, புழ என்கிற உரிச்சொற்களின் பின் வல்லினம் மிகும். சால, தவ, தட, புழ. சாலச் சிறந்தது, தவச் சிறிது. அடுத்து, தனி குற்றெழுத்தை அடுத்து வரும் ஆகார எழுத்தின் பின் வல்லினம் மிகும். இதை, இந்த விதியை சற்று சொற்களை மாற்றி இப்படியும் சொல்லுவாங்க. குறில் நெடில் இணைந்து சொற்களை அடுத்து வல்லினம் மிகும், இப்படியும் குறிப்பிடுவாங்க. இது குறில் நெடில் இணைந்த சொற்களை அடுத்து வல்லினம் மிகும். அதை குழப்பத்திற்கு இடமில்லாமல் தான் தனி குற்றெழுத்தை அடுத்து வருகிற ஆகார எடுத்து. நீ தனி குற்றெடுத்து, லா ஆகார எடுத்து. நிலா சோறு, பலா பழம், கனா கண்டே. வேற ஏதாவது சொற்கள் இந்த விதிக்கு பொருந்தாம இருந்தாலும் நீங்க குறிப்பிடலாம். ரெண்டே எழுத்து தான் இருக்கணும். முதல் எழுத்து குறில், இரண்டாவது எழுத்து நெடில். அதற்கடுத்து வல்லினம் மிக இடங்களை பார்க்கலாம். ஒரு ஒரு 2 நிமிடம் என்ன செய்யுங்க, எங்கெல்லாம் வல்லினம் மிகுமிடங்கள் இப்ப கொடுத்திருக்குமோ அத ஒரு கிளான்ஸ் அப்படியே ரிவிஷன் பண்ணுங்களேன், ஒரு முறை பாருங்களேன்.
வல்லினம் மிகா இடங்கள். எழுவாய் சொற்களை அடுத்து வல்லினம் மிகாது. எழுவாய் என்றால் பெயர் சொற்கள். பெயர் சொற்களை தொடர்ந்து எங்கும் வல்லினம் மிகாது. பெயர் சொற்கள் என்று பார்க்கும்போது தயவு செய்து உயர்திணை பெயர்கள் என்பதை மட்டும், உயர்திணை அக்னிணை பெயர்கள் இதை மட்டும் நம்ம நினைவில் எடுத்துக்கணும். இடப்பெயர் அடுத்துலாம் வல்லினம் மிகும். எழுவாய் சொற்களை அடுத்து வல்லினம் மிகாது. யாருடைய பெயர் வந்தாலும், எந்த உறவு முறை பெயர் வந்தாலுமே இது பொருந்தும். பிறகு பெயரெச்சம், எதிர்மறை பெயரெச்சம் இவற்றை தொடர்ந்து வல்லினம் மிகாது. பெயரெச்சம், எதிர்மறை பெயரெச்சம் இவற்றை தொடர்ந்து வல்லினம் மிகாது. ஆனால் ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம் வந்தா அங்கு மிகும். மூன்றாவது, வேற்றுமை உருபு மறைந்து வருகிற இடங்களில் ஏற்கனவே நாம் 2 மற்றும் 4ஆம் வேற்றுமை உருபுகள் பற்றிய செய்திகளை சிந்திக்கும் போது நினைவு கூர்ந்தோம். 2ஆம் வேற்றுமை உருபும் 4ஆம் வேற்றுமை உருபும் மறைந்து வந்தால் அங்கே வல்லினம் மிகாது. ஆக ஒவ்வொரு கருத்தா நாம பார்க்கிறோம். 2ஆம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகாது. அதே போல அடுத்து 4ஆம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகாது. இதை நீங்க குறித்து வைத்துக் கொள்ளலாம். இலை பறித்தேன். அங்க விளக்கத்தை நாம முதல்ல சிந்திச்சோம். இலையை பறித்தேன். இலையை பறித்தேன் என்பதுதான் ஐ மறைந்து இலை பறித்தேன். அதே போன்று காய் தின்றேன். காயை தின்றேன். சில இடத்துல ஒரு கூடுதல் செய்தி, காலை பார்த்தேன். என்று ஒரு தொடர், கூடுதல் செய்தி. காலை பார்த்தேன். காலை பார்த்தேன் என்றால் என்ன பொருள்? காலை நேரம், அந்த நேரத்தை பார்த்தேன். சரி சரி சரி, சரியா சொல்லிட்டீங்க. அதுவே சினை பெயரா, ஒரு உறுப்போட பெயரா இருந்தால் கால் கூட்டல் ஐ, அதுவும் காலை தானே. ரெண்டு செய்தி இந்த இடத்துல. அது ஒரு உறுப்பின் பெயர் என்று சொன்னால் நிச்சயமாக வல்லினம் மிகும். ஒன்று. இது போன்று இந்த குழப்பத்தை தவிர்ப்பதற்காக நாம் என்ன செய்யறோம்? சாரியை பயன்படுத்திக்கலாம். சாரியை, இப்ப கால் உறுப்பு, கால் கூட்டல் இன் கூட்டல் ஐ, காலினை பார்த்தேன். இன் சாரியை சேர்த்துக் கொள்கிற போது அந்த பொருட்குழப்பம் தவிர்க்கப்படும். மற்றபடி காலை பார்த்தேன், காலை பார்த்தேன், அங்கே ஒற்று மிகுந்தால் ஒரு பொருள், மிகவில்லை என்றால் ஒரு பொருள். நாம் எந்த பொருளை சொல்ல நினைக்கிறோமோ அதற்கேற்றபடி நம்ம வெளிப்படுத்தணும். இது ஒரு கூடுதல் செய்தி. நம்ம அடுத்த செய்திக்கு வரலாம்.
உகரத்தில் முடியக்கூடிய வினையெச்சங்கள் மென்தொடர் குற்றியலுகரமாகவோ இடைத்தொடர் குற்றியலுகரமாகவோ இருந்தால் வல்லினம் மிகாது. நாம் ஏற்கனவே மிகும் என்று பார்த்தது வன்தொடர் குற்றியலுகரம், வன்தொடர் பார்த்திருக்கோம். ஆனா மென்தொடரிலும் இடைத்தொடரிலும் வல்லினம் மிகாது. உகரத்தில் முடியக்கூடிய வினையேச்சங்களிலேயே வன்தொடர், மென்தொடர், இடைத்தொடர் மூன்றுல வன்தொடர்ல மிகும், மற்ற இரண்டிலும் மிகாது. தின்று தீர்த்தான், தின்று பார்த்தான், செய்து பார்த்தான், செய்து பார்த்தான். சிலர்லாம் அந்த குற்றியலுகர சொல் வந்திருக்கா போட்டு விடலாம் என்பது போன்றும் இருக்காங்க. சரி, அடுத்த செய்தி. வினைத்தொகையில் வல்லினம் மிகாது. வினைத்தொகை என்பது மூன்று காலத்தையும் தனக்குள் அடக்கி வரக்கூடியது. ஆக எந்த ஒரு காலத்தையும் வெளிப்படையாக காண்பிக்காதது. ஆக எல்லா காலத்துக்கும் உரியது, எல்லா காலத்திற்கும் உரியது. அங்க ஒரு ஒற்று போட்டோம்னா ஏதாவது ஒரு காலத்துக்கு உரியதா வந்துவிடும், மற்ற காலத்திற்கெல்லாம் உரியதா வராது. இந்த சுடு சோறு, அலைகடல், ஊறுகாய், ஏற்கனவே நாம நேற்றைக்கு கூட இந்த செய்தியை சிந்தித்தோம். சுடு சோறு எப்படி வினைத்தொகையாக வருகிறது? சுட்ட, சுடுகிற, சுடும், இந்த மூன்று காலத்துக்கும் உரியது. ஏற்கனவே சுட்ட சோறு இப்போதும் தொட்டா சுடும், இனிமே தொட்டாலும் சுடும். சுடுச்சோறு இச்சு போட்டுட்டோம்னா அது ஒரு நிலைக்குரியதா வந்துவிடும். ஏற்கனவே சுடல, அடுத்து சுடாது, இப்பதான் சுடுது. இதை எதற்காக நான் குறிப்பிட்டு சொல்லுகிறேன் என்றால், இந்த திருமண பத்திரிகையில அழைப்பிதழ்கள்ல திருநிறை செல்வன், திருநிறை செல்வி என்று போடுவாங்க. அங்கே அந்த திருநிறை செல்வன் என்ற என்ன இலக்கண குறிப்பு என்றால் வினைத்தொகைதான். திரு நிறைந்த செல்வன், திரு நிறைகிற செல்வன், திரு நிறையும் செல்வன். முக்காலத்திற்கும் அந்த திரு என்கிற அந்த மேன்மை, உயர்வு, பொருந்திருக்கக்கூடிய மணமகன், பொருந்திருக்கக்கூடிய மணமகள் என்று பார்க்கிறோம். சில அழைப்பிதழ்கள் எல்லாம் ஒற்று போட்டு பயன்படுத்துறாங்க. ஒருவேளை அவர்கள் உண்மை உணர்ந்தே போடுறாங்களான்னு தெரியல. பையன் இப்ப நல்ல பையங்க, ஆனா இனிமே நல்ல பையனா இருப்பானான்னு தெரியாது, இதுக்கு முன்னாடி நல்ல பையனான்னு தெரியாது என்பதை உணர்த்துவதற்காக அந்த ஒற்று போடுறாங்களா, இல்லை உணராது போடுகிறார்களா என்பதையெல்லாம் நாம் கவனிக்க வேண்டியது. ஆக வினைத்தொகையில் வல்லினம் வராது, மிகாது. காரணம் இதுதான், முக்காலத்தையும் உணர்த்தக்கூடியதுதான் வினைத்தொகை. அப்படி, இப்படி, எப்படி இந்த சொற்களை தொடர்ந்து வல்லினம் மிகும் என்று பார்த்திருந்தோம். இதுல அந்த படி படின்னா வருது பாருங்களேன். இந்த அப்படி இப்படி என்கிற சொற்களை தவிர படி என முடிகிற பிற சொற்களை எடுத்து வல்லினம் மிகாது. எழுதும்படி சொன்னேன், பாடும்படி கேட்டுக்கொண்டார், என்பன போன்று. அப்படி இப்படி என்கிற சொற்களை தொடர்ந்து, அப்படி இப்படி எப்படி என்கிற சொற்களை தொடர்ந்து வல்லினம் மிகும். மற்றபடி படி என்று முடிகிற வேறு எந்த சொல்லை தொடர்ந்து வல்லினம் மிகாது.
உம்மை தொகையில் வல்லினம் மிகாது. நாம வல்லினம் மிகும் இடங்கள்ல ஒரு 2 தொகை பார்த்தோம். 2 தொகையில் மிகும் என்று பார்த்தோம். என்னென்ன தொகை? உம்மை தொகை உருவகம். உவமை தொகை. உவமை தொகை. ஓமைங்க. ஓமை 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 தொகை உருவகத்திலையும் பார்த்தேன். ஆமா ஆமா. இதே உம்மை தொகையில வல்லினம் மிகாது. தாய் தந்தை இதனுடைய விளக்கம் தாயும் தந்தையும். இங்கே மறைந்து வருகிற அந்த உம்மை தொகையில் வல்லினம் மிகாது. வெற்றிலை பாக்கு என்பதும் அதே நிலைதான். வெற்றிலையும் பாக்கும், வெற்றிலை பாக்கு இரண்டையும் நாம சேர்த்து சொல்றோம். ஏற்கனவே கூட இந்த செய்தியை நாம சிந்தித்தோம். சேர சோழ பாண்டியர், சேரரும் சோழரும் பாண்டியரும் என்பன போன்று. அது இது என்கிற இந்த சுட்டு பெயர்களின் பின் வல்லினம் மிகாது. ஏற்கனவே நாம பார்த்தது சுட்டு திரிபுக்கு அடுத்து வல்லினம் மிகுன்னு பார்த்தோம். சுட்டு திரிபு, வினா திரிபு, சுட்டு எடுத்துக்கள், வினா எடுத்து, இவற்றை அடுத்து வல்லினம் மிகும். ஆனால் அது இது என்கிற சுட்டு பெயர் இதற்கடுத்து வல்லினம் மிகாது. ஒரு வகையில் இது எழுவாய் பெயருக்கு உரியதான நிலையில தானே வெளிப்படுது. அது இது என்பதும் இந்த சுட்டு பெயர்கள் அது இது என்று பார்த்தது போல எது எவை என்கிற வினா பெயர்கள் இவற்றை தொடர்ந்தும் வல்லினம் மிகாது. எது எவை, எது பார்த்தாய், எது கண்டாய், எவை தவறுகள், எது எவை என்கிற வினா பெயர்களை எடுத்தும் வல்லினம் மிகாது. அடுத்து 3ஆம் 6ஆம் வேற்றுமை விரிகளில் வல்லினம் மிகாது. நாம வேற்றுமை விரி என்று பார்க்கும்போது 2 மற்றும் 4 இந்த வேற்றுமை விரியில மிகும். ஆனால் 3ஆம் வேற்றுமை உருபு மற்றும் 6ஆம் வேற்றுமை உருபு இந்த விரிகளில் மிகாது. ஒடு, ஓடு இங்கெல்லாம் மிகாது. ஆள் என்பது மட்டும் 3ஆம் வேற்றுமை உருபு இல்ல. ஒடு ஓடு என்பதும் அந்த வேற்றுமை செய்தி நாம பார்க்கலாம். அடுத்து பார்க்கும்போது விளக்கமா தெரிஞ்சுக்கலாம். அது என்று பார்க்கிற எனது சட்டை. 6ஆம் வேற்றுமை தொகையில மிகும் என்று பார்த்திருக்கோம். நம்ம 6ஆம் வேற்றுமை விரியில மிகாது. புலித்தோல் பார்த்தோம், புலியினது தோல் என்று. அடுத்து விழித்தொடர், விழித்தொடரில் வல்லினம் மிகாது. எழுவாய் தொடரில் எப்படி வல்லினம் மிகாதோ அதே போன்றுதான் விழித்தொடரிலும் வல்லினம் மிகாது. தந்தை என்பது பெயர், தந்தையே என்று விழிப்பது விழி. தந்தையே பாருங்கள், மகளே வா, அங்கு வருமொழி வல்லினமே கிடையாது. மகளே படி, மகளே படி, மகளே செய், மகளே பார். படின்னா கஷ்டப்படுவாங்க. மகளே பார். வியங்கோல்
வினைமுற்று தொடரிலும் வல்லினம் மிகாது. வியங்கோல் வினைமுற்று தொடர். வாழ்க வாழ்க தமிழ், வருக தலைவா என்பன போன்று வேங்கோல் நம்முடைய விருப்பத்தை வெளிப்படுத்துவது. வாழ்த்துதல், வைதல், வேண்டல், விதித்தல் என்கிற 4 நிலைகள்ல நம்முடைய விருப்பத்தை வெளிப்படுத்துவது. அடுத்து நாம் ஏற்கனவே பார்த்த செய்திதான். 8, 10 தவிர பிற எண்ணு பெயர்களுடன் புணருகிற அந்த வல்லினம் மிகாது. ஒரு புத்தகம், 3 கோடி, 3 தொகை, எப்படி பார்த்தாலும் சரி 8, 10 இந்த எண்ணு பெயர்களை அடுத்து மிகும். மற்ற எந்த எண்ணு பெயர்களை எடுத்தும் வல்லினம் மிகாது. அடுத்த செய்தி. அன்று, இன்று, என்று, ஆவது, அடா, அடி இது போன்ற சொற்களை தொடர்ந்து வரக்கூடிய வல்லினம் மிகாது. போன்ற. அன்று அன்று சொன்னது, இன்று இன்று பார்த்தது, என்று என்று தருவார், ஆவது அவராவது தருவதாவது. அவராவது இத்து கொள்ளாமன்னா வேண்டாம். அவராவது தருவதாவது. அடா யாரடா சொல். அடி யாரடி கேட்பது, ஏனடி செல்கிறாய் போன்ற. கம்பரை போன்ற. இங்க கம்பரை போன்ற இதற்காக வந்திருக்குன்னா, கம்பர் என்பது பெயர், ஐ என்பது 2வது வேற்றுமை உருபு. 2ஆம் வேற்றுமை உருபு வெளிப்படையாக வந்ததனால அங்க வல்லினம் இருக்கும். அன்று, இன்று, என்று, ஆவது, அடா, அடி போன்ற இந்த சொற்களை அடுத்து வருகிற வல்லினம் மிகாது. இதை குறித்துக் கொண்டாலே அதற்கேற்ற உதாரணத்தை நாமவே எழுதிக்கலாம். அடுத்து நிறைய சொற்கள் இருக்கு, வரிசையா எழுதிக்கோங்க. உதாரணத்துக்கு 1 எழுதிக்கிட்டீங்கன்னா உதாரணத்தையும் எழுதிக்கலாம். விதியை தொடர்ச்சியா எழுதிக்கிட்டு இந்த சொற்களை எல்லாம் 1 எழுதிக்கலாம். நேரமானாலும் பரவாயில்ல, நீங்க அதற்கான இடத்தை விட்டு எழுதிக்கோங்க. அவ்வளவு, இவ்வளவு, எவ்வளவு, அத்தனை, இத்தனை, எத்தனை, அவ்வாறு, இவ்வாறு, எவ்வாறு, அத்தகைய, இத்தகைய, எத்தகைய, அப்போதைய, இப்போதைய, எப்போதைய, அப்படிப்பட்ட, இப்படிப்பட்ட, எப்படிப்பட்ட, நேற்றைய, இன்றைய, நாளைய. இந்த சொற்களை அடுத்து வல்லினம் மிகாது. இந்த சொற்களை அடுத்து வல்லினம் மிகாது. அவ்வளவு, அவ்வளவு பெரியது, இவ்வளவு சிறியது, எவ்வளவு சிறியது, அத்தனை பாடங்கள்,
இத்தனை பாடங்கள், எத்தனை பாடங்கள்? அவ்வாறு பார்த்தான், இவ்வாறு கேட்டான், எவ்வாறு சொன்னான்? அத்தகைய பையன், இத்தகைய பையன், எத்தகைய பையன். எப்படி எடுத்துக்கிட்டாலும் நம்ம விருப்பம் தான். சொற்கள் நிறைய உண்டு. அப்போதைய செய்தி, இப்போதைய செய்தி, எப்போதைய செய்தி, அப்படிப்பட்ட செய்தி, இப்படிப்பட்ட செய்தி, எப்படிப்பட்ட செய்தி, நேற்றைய செய்தி, இன்றைய செய்தி, நாளைய செய்தி. எந்த உதாரண சொல்லை எழுதி கொண்டாலும் இந்த சொற்களை தொடர்ந்து வல்லினம் மிகாது. சரி, இப்போதைக்கு இந்த சொற்கள் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 21 வரிகள் விட்டுட்டு நீங்க பிறகு கூட உதாரணத்தை எழுதிக்கலாம். ஆனா கண்டிப்பா உதாரணத்தை எழுதி பழகுவதே நலம். நம்ம அடுத்த செய்திக்கு போகலாம். ஐந்தாம் வேற்றுமை தொடரில் வல்லினம் மிகாது. ஐந்தாம் வேற்றுமை தொடரில் வல்லினம் மிகாது. தொடர்னா விரிதான், அது வெளிப்படையாக வரக்கூடிய நிலைதான். ஐந்தாம் வேற்றுமை உருபு இன்னும், இல்லும். இன்றைக்கு ஐந்தாம் வேற்றுமை சொல்லுருபா இருந்து என்பதும் பயன்படுத்தப்படுகிறது. இருந்து, நின்று, காட்டிலும், இதை காட்டிலும், அதை காட்டிலும், இதை பார்க்கிலும், அதை பார்க்கிலும், இவை எல்லாமே ஐந்தாம் வேற்றுமை உறுப்புகளாக இன்றைக்கு வருகின்றன. இருந்து, நின்று, காட்டிலும், பார்க்கிலும் என்று. இப்படி இந்த மரத்திலிருந்து பரி, அந்த இருந்து என்பது ஐந்தாம் வேற்றுமை உருபுதான், சொல்லுருபு. ஐந்தாம் வேற்றுமை தொடரில் வல்லினம் மிகாது. அடுத்து இரண்டாம், மூன்றாம், நான்காம், ஐந்தாம் வேற்றுமை தொகைகளில் வல்லினம் மிகாது. இதெல்லாம் மீண்டும் வருகிற செய்தியாக இருந்தாலும் ஒரு தொடர்ச்சியா வரக்கூடியது என்பதனால நினைவில் வைத்துக் கொள்ள ஏதுவா இருக்கும் என்பதனால் மீண்டும் கொடுத்திருக்கும். இரண்டாம், மூன்றாம், நான்காம், ஐந்தாம் வேற்றுமை தொகைகளில் வல்லினம் மிகாது. இப்ப தமிழ் படி, தமிழை படி, தமிழ் படி. பொதுவா தமிழோட சிறப்பெடுத்து இருந்தாலே அதுக்கடுத்து ஒற்று போடலாம் என்கிற ஒரு சிலரின் எண்ணமும் இருக்கு. அது நம் இலக்கணத்துக்கு உட்படுத்தியதான் நம்ம பயன்படுத்தணும். தமிழ் படி, தமிழை படி என்பதுதான் தமிழ் படி என்று வருகிறது. இப்ப கை தட்டு, கையால் தட்டு, கையால் தட்டு. இங்கே ஓரெடுத்து ஒரு மொழி என்று எடுத்துக்கொண்டு போட்டுடலாமா அப்படின்னா அங்கும் நம்ம பொருளை பார்த்துதான் பயன்படுத்தணும். கையில வைத்திருக்கிற தட்டு அப்படின்னா அது கைத்தட்டு. மற்றொன்று கையை தட்டுன்னு ஒண்ணு இருக்கு. கையால் தட்டுகிற அந்த கை தட்டுவது, அங்கே அந்த தட்டு குறிப்பிடுகிற போது கைத்தட்டு என்றால் கையை தட்டு என்பதுதான் கைத்தட்டுன்னு வருது. அங்கு வல்லினம் மிகாது. கையால் தட்டு, கையை தட்டு. கையை தட்டுன்னு ஏன் சார் இது இரண்டாம் வேற்றுமை உருவு கொடுக்காம மூன்றாவது கொடுத்திருக்காங்கன்னா, கையை தட்டுன்னா
நீ போயிட்டு அடுத்தவங்க கையை தட்டு என்பது கூட அதுல ஒரு பொருள் வருது. கையை தட்டுன்னா யாரோட கையை தட்ட சொல்றீங்க? ஆனா கையால் தட்டுன்னா பொருள் குழப்பமே கிடையாது. உன்னுடைய கையால் தான் நீ தான் தட்டணும். எவ்வளவு ஒரு தெளிவு பாருங்க. சரி, வீடு சென்றான், வீட்டிற்கு சென்றான், வீட்டிற்கு சென்றான். வரை பாய்ந்தான், வரை பாய்ந்தான். வரை என்றால் மலை. வரையிலிருந்து பாய்ந்தான், மலையிலிருந்து பாய்ந்தான். இந்த 5ஆம் வேற்றுமை 4 பொருள்ல வரும். நீங்கள், ஒப்பு, எல்லை, ஏது. நாம் அந்த வேற்றுமையில பார்க்கலாம், அப்போது அதை எழுதிக்கலாம். ஆக மலையிலிருந்து வரையிலிருந்து பாய்ந்தான், அதுதான் வரை பாய்ந்தான். சரி, ஆக 2, 3, 4, 5ஆம் வேற்றுமை தொகைகள்ல வல்லினம் மிகாது. ஏற்கனவே நாம் பார்த்த சிந்தித்த செய்தியின் பிரதிபலிப்பு தான் இதுவும். நிலைமொழி உயர்திணையாய் அமையும் பெயர் தொடரில் வல்லினம் மிகாது. எடுவாய் தொடரில் மிகாது என்றாலே அது உள்ளடக்கம் தான். என்றாலும் ஒரு குறிப்பிட்ட விரிவுக்காக நிலைமொழி உயர்திணையாக அமையக்கூடிய பெயர் தொடர், தலைவி கூற்று, தோழி கூற்று, உயர்திணை பெயர்களுக்கு அடுத்து வராது, வல்லினம் மிகாது. தொண்டர் படை. சரி, அடுத்த செய்தி. சால, தவ, தட, குழ இந்த உரிச்சொற்களை அடுத்து வல்லினம் மிகும் என்று பார்த்தோம். இந்த குறிப்பிட்ட உரிச்சொற்களை தவிர மற்ற உரிச்சொற்களின் பின் வல்லினம் மிகாது. சால, தவ, தட, குட இதை தவிர்த்த பிற உரிச்சொற்களை அடுத்து வல்லினம் மிகாது. உரு பொருள், நனி தின்றான், கடி காவல். அடுத்த செய்தி. அடுக்கு தொடர், இரட்டை கிளவி இவற்றில் வல்லினம் மிகாது. அடுக்கு தொடர் இங்கே நேற்றையே நாம இதை விரிவாகவே சிந்தித்தோம். தொடர் என்றாலே ஒன்றிற்கும் மேற்பட்ட சொற்கள் தொடர்ந்து பொருள் தருவதுதான் தொடர். ஆக அடுக்கு தொடர்னா பிரித்தா பொருள் தரும். இரட்டை கிளவி பாருங்க. கிளவின்னா சொல்லு. சொல் என்றால் பொருள் தரணும். பொருள் தரக்கூடிய சொல் என்பதே இரட்டையாகத்தான் இருக்கும். பொருள் தரக்கூடிய ஒரு சொல் என்பதே அது இரட்டையாக வரும். ஆக இரட்டை கிளவியை பிரித்தா பொருள் தராது. அது இரட்டையாக சேர்ந்தால்தான் பொருள் வரும். ஜீன்ஸ் படத்துல ஒரு பாட்டு வரும் இல்லையா? சலசல சலவன இரட்டை கிளவி வந்தல்லோ என்று. பார் பார் அடுக்கு தொடர். இதுவே இடையில இப்பு போட்டா என்ன ஆகும்? பார்ப்பார் என்று ஆகிவிடும். ஆக அடுக்கு தொடரில் வல்லினம் மிகாது. அதே போன்ற இரட்டை கிளவி சலசல, கலகல. சரி, நான் ஓரெடுத்து ஒரு மொழி வரும்போது ஓரெடுத்து ஒரு மொழி சொற்களை தொடர்ந்து வல்லினம் வரும் என்று பார்த்து அங்கே ஒரு விதிவிலக்கு ஒன்று இருக்கு என்கிற செய்தியும் குறிப்பிட்டு சொல்லியிருந்தோம். என்ன செய்தினா, இந்த ஐகார வரிசை உயிர்மை, ஐகார வரிசை உயிர்மை பை, கை, சை, வை, இது போல அந்த உயிர்மை ஓரெடுத்து சொற்களாக வரும்போது
அவற்றோடு அந்த பன்மை விகுதியாகிய அந்த கல் சேர்ந்தால் அங்கே வல்லினம் மிகாது. இப்ப பைகள், கைகள் என்று. இங்கும் பை என்பது ஓரெழுத்து ஒரு மொழிதானே, கை ஓரெழுத்து ஒரு மொழிதானே, கை கல் பொருளே மாறி போய் கல் என்கிற பன்மை விகுதி சேர்கிற போது இங்கே வல்லினம் மிகாது. ஆக இந்த அளவில் வல்லினம் மிகும் இடங்கள், மிகா இடங்கள், இந்த செய்திகளை எல்லாம் நாம சிந்தித்து பார்த்திருக்கிறோம். எல்லோருமே செய்ய வேண்டிய ஒரு பயிற்சியா நான் விரும்புவது என்ன அப்படின்னா, ஒரு 10 வரி, நம்ம பொதுவாகவே கட்டுரை வினாக்கள் நிறைய எழுத போறோம், எழுதிக்கிட்டு இருக்கோம். மாணவர்களுக்கு மொழிப்பாட மாணவர்களுக்கு இந்த பயிற்சி நான் கொடுக்கறது உண்டு. இந்த எழுத்து தமிழ், பேச்சு தமிழ் என்று பயன்பாட்டு நோக்குல இது நிகர்நிலை பல்கலைக்கழகம் என்பதனால நாமளே பாடத்திட்டத்தை எல்லாம் தீர்மானிச்சுக்கலாம். அதுல எழுத்து தமிழுக்கான பயிற்சி என்ன கொடுப்பேன்னா, நடத்திட்டு ஒரு 10 வரி அல்லது 20 வரி ஒவ்வொருவரும் அவர்களே ஏதேனும் ஒரு பொருண்மையில எழுதி, அந்த எழுதியிருக்கக்கூடிய நிலையில இந்த எழுத்துப்பிழை, சொற்பிழை இவையெல்லாம் இருக்கா என்று கண்டுபிடிச்சு பார்க்கிறோம். நாமும் அதே போன்று பார்த்துக்கலாம். கட்டுரை வினாக்கள் எழுதும் போது கூட எழுதிட்டு அதுல இவ்வகையான பிழைகள் ஏதேனும் வந்திருக்கிறதா, இல்ல தொடர்கள் சரியாக இருக்கா, இவையெல்லாம் நம்முடைய கட்டுரை வினாவிற்கான மதிப்பெண்ணை தீர்மானிக்கும். அடிப்படையான சில ஒற்றுப்பிழைகளையே நாம செய்துட்டோம்னா அதை மதிப்பீடு செய்யறவங்களுக்கு மனதிற்குள்ளாக நம்முடைய தரம் பற்றிய ஒரு நிலையை அவர்களுக்கு அது அறிவித்துவிடும். அதற்காக இவ்வளவு நேரம், சற்று கூடுதலான நேரம் எடுத்து கூட இந்த செய்தியை நம்ம பார்த்திருக்கோம் அப்படின்னா அதனுடைய அவசியம், முக்கியத்துவம், தேவை இவையெல்லாம் மனதில் வைத்துதான். அடுத்து ஒரு தலைப்பு பார்த்துலாமா? தொகைநிலை தொடர், தொகாநிலை தொடர். ஒரு வார்த்தை மாறினாலும் ஐயா போதுங்க ஐயா. சரி சரி தவறா நினைச்சுக்க வேண்டாங்க ஐயா. சரி சரி, இன்னும் பரவாயில்ல. இன்னும் சில எவ்வளவு செய்திகள் இருக்கு, அதுல இருந்து நாம் சில விஷயத்தை எல்லாம் இப்ப மீள்பார்வை செய்யலாம். சொல்லுங்கம்மா, எது சொல்ல வந்தீங்கம்மா? ஒரு இல்ல எங்க வீட்டுல சொல்றாங்க ஐயா கை வலிக்குதுன்னு. ஓ ஓ பக்கத்துல அது இருக்காங்க, நான் போதுன்னு சொன்னதுக்கு அதுக்கு சொல்றாங்க ஐயா. சரி சரி. பாடத்தை, வகுப்பை நாம் இந்த அளவுக்கு நிறைவு செய்து கொண்டாலும் இன்னும் சில செய்திகள்லாம் இருக்கு, சில முக்கியமான சில கேள்விகளை எல்லாம் நம்ம விவாதிக்கலாம் என்று நினைக்கிறேன். பாடத்தை நாம நிறைவு செஞ்சிருவோம். இன்றைய வகுப்பை கவனித்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.